வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. ரொம்ப கஷ்டமான டாபிக் இருக்கிறதுலையே. யாரையும் நம்புறதே கிடையாது இந்த காலத்தில். அப்படி இருக்க இந்த காலகட்டத்தில் இந்த நம்பிக்கையோடு ஒருத்தர் எப்படி நம்பிக்கையோடு நம்புறது பார்த்தீங்களா, நம்பிக்கையோடு எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணுறது, அப்படி ஒன்ஸ் வச்ச நம்பிக்கை எப்படி மாறாமல் இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களோட ஹியூமன் சைக்காலஜி சேர்த்து நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் என்னோட டாப்பிக்கை சொல்லிடுறேன். அதாவது நான் எப்படி இருப்பேன்றது. நான் ஒன்ஸ் ஒருத்தரை பார்க்குறேன் அப்படின்னா நான் அவங்கள முழுசாக நம்புவேன், அதே சமயத்தில் நம்ப மாட்டேன். என்னடா நீயே குழப்புற அப்படின்லாம். நான் முழுசாக நம்புறேன். எனக்கு அவங்க பார்த்தோன்னே அவங்க டேலண்ட் என்னன்னு தெரியும், அவங்களால என்ன பண்ண முடியுன்ற அளவுக்கு தெரியும். அவங்ககிட்ட பேசி பழகும் போது அவங்க எந்த ரேஞ்ச் இருக்கும் போவாங்கன்னு தெரியும். பட் அவங்கள நம்ப மாட்டேன்னா அவங்க என்னை எப்போ விட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியாது. எஸ், அவங்க எப்போ உங்களுக்கு பேக் அடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்களோட கேரக்டர்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் அவங்கள கேரக்டர் வைஸாக நம்ப மாட்டேன். பட் அவங்களோட ஸ்கில் பேஸ் பண்ணி, அவங்களோட டேலண்ட் பேஸ் பண்ணி நான் நம்புவேன். அந்த கேரக்டர் பேஸ் பண்ணி ஒன்ஸ் ஒரு வேளை அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவங்கள ஒன்ஸ் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை 100% பண்ணுங்கள். ஓகே, 100% பண்ணுங்கள். மாற்றாதீங்க. நீங்கள் அதை மாற்ற தேவையில்லை. ஒரு மனுஷனை நீ 100% புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா நீ அவனை விட்டு போயிடுவ. இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. யாரையுமே முழுசாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் ஒருவேளை அவங்கள முழுசாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறீங்கன்னா, அப்படி அதில் சக்ஸஸும் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் அவங்க கூட இருக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. எப்போ ஒரு க்யூரியாசிட்டியோடு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கோ அப்போ தான் அது ஸ்ட்ராங்காகவும் அண்டு நம்பிக்கையோடவும் இருக்கும். அந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி அவங்க பண்ணாலும் ஆரம்பத்தில் வச்ச நம்பிக்கையை கடைசி வரைக்கும் நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. அதாவது நீங்கள் நம்புங்க, அவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நம்புங்க. அது உங்கள் ரிலேஷன்ஷிப்பையோ இல்லை உங்கள் நட்பையோ காப்பாற்றும். ஏன்னா அவங்க ஒரு வேளை பண்ணியே இருந்தாலும் அதை உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ நான் பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி சுற்றிட்டேன், இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வெளியே போயிட்டேன், ஓகே வண்டி இந்த மாதிரி உடச்சிட்டேன், காரை திரும்பி அங்கே மோதிட்டேன், நான் தான் பண்ணேன், வேறு யாரும் பண்ணல, வேறு யாரும் சொல்கிறதுக்கு நான் அவங்கள்ட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே போதுமானது. ஏன்னா நீங்கள் மன்னிச்சிருவீங்கன்னு அவங்க நம்புகிறாங்க. புரியுதா? அவங்களால உங்ககிட்ட மறைக்க முடியல. ஸோ அது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல பெரிய மனுஷனாக மன்னிச்சு விட்ருங்கன்னு கேட்கல, பனிஷ்மெண்ட் கொடுங்க. அவங்கள டார்ச்சர் கூட பண்ணுங்க, தப்பு இல்லை. பட் விட்டு போகக்கூடாது. அந்த பர்சனை உங்ககிட்ட திரும்ப மன்னிப்பு கேட்குற ஒரு பர்சனை நீ பனிஷ்மெண்ட் பண்ணலாம், கொட்டலாம், திட்டலாம். நீ அவன்கிட்ட எதனா ஃபேவர் எதிர்பார்க்கலாம். நீ இதை பண்ணிட்டியா, அதுக்கு நீ இதை பண்ணுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஆனால் தூரத்தள்ளி வைக்காது. ஏன்னா அப்படி ஒரு கேனப்பையும் உனக்கு கிடைக்க மாட்டான். அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா பண்ணிட்டேன்னு ஓப்பனாக ஒத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அவன் அதுக்காக தைரியசாலி கிடையாது. அவன் விட்டு ஒதுங்க முடியாத ஒரு முட்டாள். ஓகேவா? ஹி வாண்ட்ஸ் டு பி வித் யூ. அவனுக்கு உங்கள் கூட இருக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அந்த பர்சன் உங்களை ஹர்ட் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும், நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணுறத பார்க்க முடியல அப்படின்றதுக்காக முன்னாடி அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுதான் பாயிண்ட். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு எனக்கும் ஒரு சண்டை இருந்தது. அப்போ எனக்கு கிட்ட 40 கால் பண்ணான். நான் அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ அவன் 40 கால் பண்ணி நான் ஃபீல் பண்ணுறன்றதுக்காக எல்லா ஒன்றையும் ஓப்பனாக போட்டு உடச்சான். யார் யாரை பற்றி நான் தெரிஞ்சுக்கூட எல்லாத்தையும் சொல்லி எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருந்த ஒரு 7 பேரை நான் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்க 7 பேர் என் ஃபோனில் இப்பயும் பிளாக்ல தான் இருக்காங்க. ஆனால் உண்மையை சொன்னேன், இவன் மட்டும்தான் கூட இருக்கான் இப்போ வரைக்குமோ. இது உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் மார்க்கெட்டிங் மாஸ்டர் சேனலில். பட் இப்போது இந்த சினியாரியோவில் இது உங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒன்று நம்புகிறோம், அது கடைசி வரைக்கும் நம்புவோம். நம்மளோட நம்பிக்கை அதை நம்ம கூடவே நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஒருவேளை அது நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கலைன்னா நம்ம நம்பந்து தப்புன்னு அர்த்தம் இல்லை. அதை யாரோ எங்கேயோ அதை உடச்சிருக்காங்க. நம்ம நம்பிக்கை வீண் போல. ஓகே, நம்ம நம்புறத யாருக்கோ பிடிக்கல, அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? சரி மக்களே, நான் ஒரு விஷயத்தில் நம்பிக்கையோடு வெயிட் பண்ணுறேன். ஸோ அந்த நம்பிக்கையோடு நான் இப்பயும் காத்துட்ருக்கேன். அது எப்படி இருந்தாலும் வந்துடும் நம்புகிறேன். என்னை தேடி வரும்போது அதை அப்படியே தூக்கி வச்சுப்பேன், அவ்வளோதான். அது விட்டு போகிற ஐடியா எனக்கு கிடையவே கிடையாது. லைஃப் டைமுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் லைஃப் டைம் தான் நான் சொல்கிறது. பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும்.
நீங்களும் அதே மாதிரி எதுனா நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கையை வந்துட்டு உடஞ்சிடுச்சா இல்லை இன்னும் இருக்கா அப்படின்றத மட்டும் சொல்கிறீங்களா? நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, போயிட்டு வரட்டா.